ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியா ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டியா ஷோஸில் அப்பனுக்கே பாடம் சந்த முருகர் மாதிரி இவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நம்ம கதிரை தாங்க சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தாங்கன்னு சொல்ல நம்ம பாண்டியன் ஒரு படி மேலே போயிட்டாரு. அவர் தான் ஈகோஸ்ட் ஆச்சு. அதனால் ஈகோ பிடிச்சி போய் இவர் என்ன கேட்குறாருன்னா, பெத்த பிள்ளைகிட்ட என்ன கேட்குறாருன்னா, 2 பேரும் தங்கி தூங்க எவ்வளோ ஆகும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தட்டையாக கேட்குறாரு. ஐயோ மறுபடியும்மா முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் இருக்கே வாலண்டரியாக வந்து வாங்கி கட்டிக்கிறதுக்காகவே வந்து எப்படியும் 8 to 10,000 ஆகுமாமான்னு சொல்லுது. அடே கூட்டத்தில் கும்மி அடிக்கிறதுக்குனே உனக்கு கொண்டு வந்து விட்டாங்களாடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சொன்னதுக்கப்புறம் மயில் கம்னுரு அப்படின்னு சொல்லிட்டு சரவண அதட்டுறாரு. நீங்கள் மயிலை ரெக்கையை உடச்சி விட்டாதான் அது அடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கதிர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதம் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இதுக்கப்புறம் போக போக நான் அதிகமாக கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கோவமாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்காரு நம்ம பாண்டியன். என்னங்கிறீங்களா, என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது, என்ன மாதிரியே என் புள்ள பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. அப்பா 8 அடினா புள்ள 16 அடி சொல்லவா வேணும், அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் கோமதி அம்மா போயிட்டு தனியாக கதிர்கிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் செஞ்சாதாம்மா நல்லாயிருக்கும், அது மாதிரி எனக்கு வந்துட்டு ராஜி கௌரவமாக இருக்கணுமா, ராஜியோட கௌரவம் தான் முக்கியம், மித்த 2 மருமகளுக்கும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு தராங்கல்ல, அப்போ நான் ராஜியும் பத்திரமா பார்த்துக்கணும்லன்னு சொல்கிறாரு. சொல்லும் போது நம்ம ராஜி இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி, அது ஒரு 1-2 பட்டாம்பூச்சி இல்லைங்க, 1000 பட்டாம்பூச்சி பரபரன்னு பறக்குது. அப்படியே கஞ்சி மிட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இதை வந்து மீனாட்ட சொல்ல, மீனா வந்துட்டு அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, அவர் பேசினது பண்ணது எல்லாம் கரெக்டாக தான், அவர் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நீ என்னடி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் தான் ராஜியும் கதிரும் சேர்ந்தது, இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாண்டியன் ஒரு பக்கத்தை அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்